வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, இந்த கிங் ஆஃப் த குயின் அந்த இது யார் வின் பண்ண போகிறாங்க? கிங் ஆஃப் த ரிங்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தான் ரோமன் கூட மோத போகிறாராம். அது இல்லாமல் ஜே ஊசோவை அப்படி திருப்பி விடுறாரு அந்த கோடி டைட்டில் பார்ப்போம். இது 3 போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர், செத்ராலன்ஸ் இவங்க இந்த இதை வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பிரான் பிரேக்கர் கஷ்டம் தான் நண்பர்களே. பிரான் பிரேக்கர் எப்படின்னா, இப்போ ஒபாஃபெமி தோக்கடிக்கணும். ஒபாஃபெமி தோக்கடிக்கிறது எப்படி? சிங்கிள்ஸில் ஒபாஃபெமி தோக்கடிக்க பிராக் மட்டும்தான் முடியும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரான் பிரேக்கெல்லாம் முடியுமா? பிரான் பிரேக்கர் விசஸ் ஒபாஃபெமி ஒரு டஃப் ஃபைட்டு. பிரான் பிரேக்கர் ஒபாஃபெமி ஒரு வேறு லெவல் மேட்ச்சு. அதை நடத்திடுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி நடக்குது. ஏன்னா இப்போ ஒபாஃபெமி குவாலிஃபை ஆகிட்டார். கீழே பற்றியில் பெரிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் அதில் இருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் அதில் வின் பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ பிரான் பிரேக்கர் வின் பண்ணிட்டார்னா ஒபாஃபெமி விசஸ் பிரான் பிரேக்கர் நடந்து அங்கே பிராக் லெஸ்னர் வந்து அட்டாக் பண்ணி அதில் பிரான் பிரேக்கர் வின் பண்ணிவிட்டு அங்கே ஃபைனலுக்கு போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ், இதில் செத்ராலன்ஸ் தான் பெரிய இது. மற்றபடி மீதி புது ரெஸ்லர் ஜவான் எவன்ஸ் இந்த மாதிரி ரெஸ்லர் தான் இருக்கார். அதுலேயும் செத்ராலன்ஸுக்கு தான் வாய்ப்பு அதிகம். செத்ராலன்ஸ் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவார். கீழே பற்றியில் கொஞ்சம் யாரை சொல்கிறதுனே தெரியல. ஜே இருக்கார், எல்ஏ நைட் இருக்கார், 2 பெரிய பெரிய டஃப்பான ஆளுங்க இருக்காங்க. இதில் யார் பக்கம் போவாங்கன்னா எல்ஏ நைட்டு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்ஏ நைட்டுக்கு ஒரு சான்ஸ் தேவை. கண்டிப்பாக அந்த டைம் வின் பண்ணி ஆகணும். இதை வச்சு பார்க்கும்போது இந்தாண்ட பிரான் பிரேக்கர், இந்தாண்ட செத்ராலன்ஸு. எல்ஏ நைட்டுக்கும் செத்ராலன்ஸ் வச்சா செத்ராலன்ஸ் ஜெயிச்சிருவார். செத்ராலன்ஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டு எல்ஏ நைட்டு டேரெக்டாக சாம்பியன்ஷிப்புக்கு மோதிடுவார்னு நினைக்கிறேன். இங்கே செத்ராலன்ஸு அந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிவிட்டு சம்மர் ஸ்லாமில் தலைமை ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒபாஃபெமிக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒபாஃபெமிக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே செத்ராலன்ஸ் தான் இப்போதைக்கு ரூமர் அப்டேட்லாம் தாக்கிட்டு போயிட்டுருக்கு மேலே இடத்துல. அதுக்கடுத்து வந்து ஜே வர்சஸ் கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, கிங் ஆஃப் த குயின் இந்த கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணிவிட்டு போயிட்டு கோடி ரோஸ் இருக்கிற டைட்டிலை வின் பண்ணுடா தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க, ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோஸை அவர்கிட்ட சாம்பியன்ஷிப் மேட்ச் மோத போகிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை. அந்த கோல்டு நம்ம இதுக்கு வேணும், எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம பயப்படி ஆட்சி அமைக்கணுன்றது தான் ரோமனுடைய இது. அப்போ ஜே ஊசோவும் சாம்பியனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ரோமன் ரெயின்ஸுக்கு ஜேவை சாம்பியன் ஆகணும். ஜேக்கப் ஃபோட்டோ ஆகக்கூடாதுன்னு, ஏன்னா ஜேக்கப் ஃபோட்டோ ஆவார். இப்போ தான் ரோமன் கூட மோதி இப்போ தான் அவர் அந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால் ஜே ஊசோ ஒண்டி தான் இன்னும் அந்த கோடியை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுல அவர் ஒண்டி தான் இருக்கார். மற்றபடி மீதி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணதெல்லாம் இப்போது அவர் அட்டாக் பண்ண வைக்க போகிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணால் ஜே அவர் தான் மோதுவார். பட் ஜே வாய்ப்பு இல்லை. ஜேவை வின் பண்ண வைக்க மாட்டாங்க. அப்படியே போனாலும் ஃபைனலில் தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிட்டு அங்கே செமிஃபைனலே தோக்கடிச்சிருவாங்க. செத்து விசஸ் ஜே நடக்கும். அது வேணால் ஒரு பெரிய மேட்சாக இருக்கும். செத்ராலன்ஸ் குவாலிஃபை ஆனால் செத்து விசஸ் எல்ஏ நைட்டு பெரிய மேட்ச்சு. அப்படி இல்லைனா செத்து விசஸ் ஜே ஊசோ பெரிய மேட்ச்சு. இந்தாண்ட சைடு ஒபா விசஸ் அப்படியே ஒபா விசஸ் பிரேக்கரு. மற்றபடி ஒபா பிரேக்கரை தோக்கடிச்சா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பிரேக்கரை தோக்கடிக்கிறதுக்கு நல்லது தான். ஏன்னா ஒபாஃபெமி ஃபைனலுக்கு போய்ட்டு ஒபாஃபெமி சம்மர் ஸ்லாமுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் நாங்கள் செத்ராலன்ஸ் பக்கம் போகிறேன். அதுக்கடுத்து ரூமர் அப்டேட் வந்தால் சொல்கிறேன். கடைசியாக அதுதான் வரும் இந்த சம்பவத்துக்கு. இப்போது செத்ராலன்ஸு அந்த மண்டே நைட்ரா முடிஞ்சோன்னே பார்த்துருப்பீங்க. அந்த சிம்பிளை காட்டியிருப்பார். அது என்ன கதைனா, அப்படியே காட்டிட்டு இடுப்பில் போயிட்டு சாம்பியன்ஷிப்புக்கு கை வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். என்ன கதைனா, ரோமன் வின் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வரேன், எனக்கு அந்த டைட்டில் வேணும். ஏன்னா செத்ராலன்ஸை தோக்கடிக்க யாரும் இல்லாத கணக்கு தான். அது என்ன ப்ரோ யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, செத்ராலன்ஸை கடைசியாக என்ன பண்ணார், டைட்டில் ஒன்றும் தோத்துரு ஒன்றும் போகலையே, வெக்கெட் தான் பண்ணிட்டு போனார். டைட்டில் வெக்கெட் பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்ப முட்டி அடித்து திருப்பி இது பண்ணார். இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இன்னும் செத்ராலன்ஸ் அந்த டைட்டில் பதவி வைக்கல. அவர் வேர்ல்டில் தான் இருக்கார். அவரே ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி நிலைமையில் தான் இருக்கார் அங்கே. அதனால் அவர் ரோமனை ஃபேஸ் பண்ணால் தெரியணும். ரோமனை தோக்கடிச்சிருவார் செத்ராலன்ஸ்ன்ற ஒரு கருத்து கணிப்பு வரணும். ஏன்னா சம்மர் ஸ்லாம் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டு. அதில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதிர ஆப்போனண்ட் எப்படி இருக்குன்னா, ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது இதில் யாரை ஒபாஃபெமியை கூப்பிட்டா அதுக்கு தகுதி இல்லைன்னு தோணும். ஒபாஃபெமி பெரியது தான், இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி எல்ஏ நைட்டு தரமாக இருக்கும், பிரான் பிரேக்கர் தரமாக இருக்கும், செத்ராலன்ஸ் இது 3த்தில் ஏதோ ஒன்று தான் நடத்த போகிறாங்க. இது 3த்தில் யாரோ ஒருத்தர் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்தாண்ட கோடி பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் யார் ரோமன் கூட மோதணுன்றதை மறக்காமல் பண்ணுங்க. பை பை கீஸ்.